12 crore rupees கேஷும் ஒரு BMW காரும் ஒரு ஃப்ளாட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் வந்து கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எனக்கு அலிமணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அங்கே இருந்த ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ படித்த பொண்ணு தானம்மா, எதுக்கு நீ பிச்சை எடுக்கிற, நீயா போய் ஏர்ன் பண்ணி சம்பாரிச்சுக்கோ அப்படின்ற ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. இங்கே 2 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, டவுரி அண்ட் அலிமணி. டவுரியை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட இடத்துல பேசியிருப்போம். ஏன்னா வந்து ஒரு பொண்ணுக்கு நடக்கிறதுனால அது ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இதுவே அலிமணி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லம்பான ஒரு அமௌண்ட்டு. சப்போஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை ஏற்படுது. சரி நம்ம இதுக்கப்புறம் வந்து இதை தொடர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபும் அவங்க குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்க, அப்போ அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதுக்காக கொடுக்குற அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். சப்போஸ் அந்த குழந்தையோட படிப்பு செலவுக்கோ இல்லை மாதம் உங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஹஸ்பண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் போய் இது பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகபட்சமாக போய் லம்பாக ஒரு அமௌண்ட்டை வாங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா அலிமணி அப்படின்றது கேட்டிருக்கிறது. வந்து பார்த்திங்கன்னா மந்த்லிக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃபைனலாக ஒரு லம்பான இதை தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கோ இல்லை அவங்களுக்கான நீடை தேவைப்படுறதுக்கோ இல்லை பூர்த்திப்படுத்துறதுக்கோ 12 crore தேவைப்படுமா, BMW கார் தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அலிமணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வினி ஸ்பாட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.